வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு பர்த்டே வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. இப்போ பிரைட்னஸ் வந்துட்டு ரொம்ப இன்னும் பிரைட்டாக தெரியுது அப்படின்னா இன்னும் கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அதே ஃபோட்டோவே செலக்ட் பண்ணோம். ஸோ எகைன் அந்த ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷனில் போங்க. ஸோ அதில் வந்துட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தேர்டாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு அந்த கிராப் பண்ண அளவு இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 5 இல்லைனா 6 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடில் நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எகைன் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹாப்பி பர்த்டேன்றது ஒரு இமேஜாக கொடுத்துருப்பேன் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ எகைன் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு இமேஜையும் வந்து கொடுத்துருவேன். ஸோ பாக்ஸ் இமேஜ், இந்த இமேஜில் நம்ம நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜுமே ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் யாருக்கு பர்த்டே வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பூஜா டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் யாருக்கு மேக் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிட்டு இங்கே டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபாண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. போல்டான ஃபாண்டோ இல்லை ஸ்டைலிஷான ஃபாண்டோ. ஸோ உங்கள்கிட்ட என்ன ஃபாண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் ஆப்ஷனில் வந்துட்டு என்ன கலர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோன்லாம் இருக்கும். ஷேடோ வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த நீங்கள் யாருக்கு மேக் பண்ணீங்களோ அவங்களோட நேமை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எமோஜிஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த நேமுக்கு பக்கம் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே விட்றதா இருந்தாலும் விடலாம். அது யுவர் சாய்ஸ் தான். அது கரெக்டாக அது ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு எமோஜிஸை கூட நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளவர் எமோஜியோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன எமோஜி ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த எமோஜியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதையும் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது இந்த கார்னரில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா அந்த எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்க் ஆப்ஷன் வரும். அந்த மாஸ்கில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. அதோட கீழே பார்டரோட சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதோட இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஹார்ட் எஃபெக்ட். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான மியூசிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாங் கொடுக்கல, தேவையான உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராகவே கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.